நிறைய இன்றைய வாஸ்து பகுதி மேற்கு திசை. வெஸ்ட்டில் வாசல், வெஸ்டில் ஒரு பொருள், பூமியை வாங்கலாமா? வெஸ்ட் வாசல் வீடை வாங்கலாமா? பாருங்க, மேற்கு திசைக்கு அதிபதி பகவான் சனி பகவான். வருண தேவதாவும் இதுக்கு ஒரு அதிபதி. இதுக்கு கார்னர், ஒரு கார்னர் ராகு, ஒரு கார்னர் குரு சந்திரன். ஒரு கார்னர் குரு சந்திரன், ஒரு கார்னர் செவ்வாய் ராகு. திரும்பி 90 feet ஒரு பூமி இருக்கு. அதில் 50% விட்டுடுங்க. கரெக்டாக அந்த 50, அதாவது 5வது பாகம், இந்த பக்கத்துலேருந்து 5வது பாகம், இந்த பக்கத்துலேருந்து 5வது பாகம் வாசல் அமைக்க வேண்டும். எப்படி? 90 feet இருக்கு. 45 feet இஸ் தி சென்டர். 45 feet இஸ் தி சென்டர். அங்கேருந்து தள்ளி டுவர்ட்ஸ் லெஃப்ட், அதாவது தெற்கு பக்கம் வாசல், பிரதான வாசல் அங்கே தான் அமைக்கணும், மேற்கு திசையில். இவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஏனென்றால் அந்த திசை வருணனின் திசை. பகவான் உங்களுக்கு பேர் புகழ் கொடுக்குற திசை அப்படின்னு சொல்லுவார். இப்பொழுது மாடர்னில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆந்திரா கற்றுக்கணவங்க எல்லாமே வடமேற்கில் வாசல் வைக்கிறாங்க. டுவர்ட்ஸ் நார்த், அதாவது வடக்கும் மேற்கும் சேர இடத்துல வாசலை வைக்கிறாங்க. அதே இடத்துல கிட்ட தண்ணி சம்பை வச்சிடுறாங்க, போரிங் போட்டுடுறாங்க. அப்படியே அங்கேருந்து வெஸ்ட்லேருந்து கிழக்கு வரைக்கும் ஒரு பேசேஜை விட்டுறாங்க. விடலாமா? அந்த மாதிரி வீட்டில் வாழ்கிறவங்க எல்லோருமே மனநோயாளிகள். ஏனென்றால் அந்த திசைக்கு அதிபதி பகவான் சந்திரன். சந்திரனில் நீங்கள் தண்ணி, சந்திரனில் பேசேஜ் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு தெய்வ தத்துவமும் இந்த அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப பெருசாக போட வேணாம். அந்த திசைக்கு அதிபதி சந்திரன். சந்திரனில் அதிகமாக தண்ணீரை விட்டு அதே வாசலாக இருந்தால் மனநோயாளிகள் அதிகமாக இருப்பார்கள். தூக்கம் மாத்திரை சாப்பிட்றவங்க அதிகமாக இருப்பார்கள். திடீர்னு வியாபாரத்தில் பணம் மாட்டிச்சு, எனக்கு பணம் வரல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த வீட்டில் வாழ்வார்கள். முக்கியமான விஷயம், இப்பொழுது மேற்கு திசை சொத்து வழங்கும் பொழுது மேற்கின் லாஸ்ட் பாகம் ராகுவின் பாகம். அந்த ராகுவின் பாகத்தில், அதாவது மேற்கும் தெற்கும் சேரும் இடம், இந்த கார்னர் வெஸ்ட் சவுத் வெஸ்ட், மேற்கு தெற்கு மேற்கு. இதை சாதாரணமாக பாஷை சொல்லும் பொழுது இது தென்மேற்கு என்று சொல்வார்கள். இந்த இடத்தில் பிரதான வாசல் இருந்தால் தந்தையின் சொத்தை ஒழிச்சு விடுவார்கள் எல்லோரும். சொத்து வாங்கி கற்றவங்க அந்த சொத்தை அனுபவிக்கவே முடியாது. அந்த சொத்தை சில பேர் அந்த தென்மேற்கில் ஒரு படிக்கட்டை வச்சுட்டு அதே இடத்துல ஒரு வாசலை வச்சு படிக்கட்டை கட்டுறாங்க, மேல் மாடி வரைக்கும். சவுத் வெஸ்டில் மேற்கு திசை வாசல் வீடில் அந்த வீடு ஃபினிஷே பண்ண முடியாது. அதுக்குள்ளே இந்த ஆள் செத்து போடுவான். யார் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு அவங்க எல்லாமே கோட் பண்ணுங்க. அதாவது ஒரு பொருளை, பூமியை வாங்குகிறோம், அந்த பூமி மேற்கு பூமி. வாங்குறவன் கட்டி முடித்து அந்த வீட்டுக்கு கிரக பிரவேசமே பண்ண முடியாது. அவ்வளோதான், கடுமையாக இருக்குது. அந்த மாதிரி தப்பை செய்யாதீங்க, அதனால் சொல்கிறேன். அப்பொழுது என்ன ஆகும், அந்த சொத்து முட்டாளுங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம்.
அதை நம்ம வாரிசே உஷார் இல்லைன்னா என்ன ஆகும்? அவன் வேறு யாருக்காவது விற்றுடுவான். அதனால் தென்மேற்கு திசையில் படிக்கட்டு போட்டு அங்கேயே பிரதான வாசலை வைக்கக்கூடாது. இப்போ மேற்கு திசை வீடாக இருக்குயா. நான் சொன்ன மாதிரி சென்டர் பாயிண்ட்டை கொஞ்சம் விட்டு நீங்கள் வீடை கட்டிட்டீங்க. படிக்கட்டு எங்கே வைக்கணும்? இண்டிபெண்ட் பங்களாவாக கட்ட வேண்டும் என்றால் உள்ளே போன பிற்பாடு சென்டர் ஆஃப் சவுத்தில் கிளாக் வைஸ் படிக்கட்டு வையுங்க. இல்லை சார், நான் ஒரு பொசிஷன் நான் வச்சு மிச்சம் 3 பொசிஷனை வாடகை விடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டுக்கு உள்ளே போய் சவுத் வெஸ்ட் வாலை மூடிட்டு உள்ளே கிளாக் வைஸ் படிக்கட்டை அமைக்கணும். உள்ளே கிளாக் வைஸ் படிக்கட்டை அமைக்கணும். அந்த கார்னர் ஃபஸ்ட்டு மூடிடணும். இந்த கார்னரை மூடிட்டு இங்கேருந்து படிக்கட்டு கட்டணும். அப்பொழுது தான் நீங்கள் சுகமாக வாழ முடியும். இந்த வீடுகளில் மேற்கு வீட்டில் வடக்கு மத்திய பகுதியோ வடகிழக்கிலோ சமையல் அறை இருந்தால் உங்கள் வீட்டில் எந்த வாரிசுக்கும் திருமணம் நடக்காது. மேற்கு வாசல் வீடாக இருந்து கரெக்டாக ஆப்போசிட்டில் கிணறு போரிங் இருந்தால் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகளுக்கு மூளை பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். மூளை பாதிப்பு இருக்கும். பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீட்டில் சில பேர், நான் ஒரு ஏரியா பேர் சொல்ல மாட்டேன், அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வீட்டுக்கு போனேன். அந்த 30 வீட்டில் 22 வீட்டில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு வாரிசு பைத்தியக்காரனாகவே இருக்கான். மென்டல் பிறக்கும் ஒரு வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது அது மேற்கு வீடாக இருந்து அதுக்கு மத்திய பகுதியில் தண்ணீர் இருந்தால் அந்த வீட்டில் ஒரு பைத்தியக்காரன் பிறப்பான் அல்லது மென்டல் ரிட்டையர்டு சைல்டு அந்த இடத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தென்கிழக்கு இருந்ததுன்னா மேற்கு வாசல் வீடாக இருந்து தென்கிழக்கில் தண்ணீர் இருந்ததுன்னா வாரிசே இருக்காது. ஏனென்றால் சுக்கிரன் கெட்டு போயிடும். நேர்களே, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ வேண்டும் என்றால் மேற்கு திசையில் மத்திய பகுதியில் வாசலை அமைச்சிட்டு எல்லோரும் வீடை கட்டினீங்கன்னா சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.